குழந்தை தினத்தனம் அந்த இது மட்டும் சொல்லுங்க சார். டேட் டைம் செய்யார் இல்லையா? ஆமா ஆமா செய்யார் ரெண்டு உண்டு இங்க. செய்யார்னு ஒண்ணு, செய்யூர்னு ஒண்ணு, ரெண்டு உண்டு இங்க ஊர். டேட் சார் 2022 5th October 22 1:30 AM 1:30 AM கரெக்டா? ஆமா. இதுவே நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து பழகினேன்னு வைங்களேன், 5th October 22 1:30 AM ஆயிடுது இல்லையா? ஆமா. ஆனா பஞ்சாங்கத்தை பார்த்து கணிக்கும் பொழுது நம்ம எப்படி எடுக்கணும்னா 4/10/22 நைட்டு 1:30 அப்படின்னு எடுக்கணும். பஞ்சாங்கத்தை பார்க்கும்பொழுது ஜாதகம் கணிக்கிறோம் இல்லையா பஞ்சாங்கத்தை பார்த்து. புரிஞ்சு. ஆமா, சூரிய உதயம் ஆனதானே மறுநாள் வர்றது நம்மளுக்கு. ஓகே சார். ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசி இல்லையா? மகரம் தான் வரும் ஸ்ரவணம்னா. ஓகே. எத்தனாவது பாதம்? முதல் பாதமே. இதுல பார்த்தா தெரிஞ்சிடுறது முதல் பாதமே. ஸ்ரவண நட்சத்திரம் முதல் பாதம். அப்போ உங்களோட இது ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேக்குறது சார். 1 2 பாக்குறேன். 9ல குரு இருக்கார். கூட்டு சந்திரன் தான் லக்னம். சந்திரன் வந்துட்டு சார் புதன் சொந்தம் வீட்டுல இருக்கார். சனியும் சொந்த வீட்டுல இருக்கு. மங்களன் ஒரு பாசிட்டிவ் குரு 9ஆம் வீட்டுல இருக்கார். குரு லக்னத்தையும் பாக்குறார். அது சொந்த வீடு. அது சொந்த வீடு. அவரோட வீடையும் பாக்குறார், 5ஆம் வீடையும் பாக்குறார். இல்ல அது கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த உடனே தசையை கால்குலேட் பண்ணிடணும். லக்னம் பார்த்தாச்சு, ராசி பார்த்தாச்சு, அப்புறமா தசை ஸ்ரவண நட்சத்திரம் கீழே கொடுத்துருப்பான்னு வைங்களேன். இருந்தாலும் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணிப்போமே. ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியில இருக்காரு. பாதம் பாத்துக்கணும். நவாம்சத்தை பார்த்தா பாதம் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாதம் தான் முதல் பாதம். அப்போ சந்திர தசைங்கிறது 10 வருஷம் டோட்டலா. அப்போ 9 வருஷம் இருக்கும். 9 வருஷமோ 8 வருஷமோ இருக்கணும் இல்லையா? கீழே பார்த்துப்போம். இருக்கு 31 வரைக்கும் இருக்கு. 22 பிறந்திருக்காரு இல்லையா அவர்? 31 நியர்லி 8 பாயிண்ட் சம்திங் இயர்ஸ் இருக்கு. 8.5 வருஷம் கிட்ட இருக்கு. 8-9 வருஷம் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் மார்ஸ், ராகு அப்படி போயிட்டே இருக்கு, ஜூபிட்டர். ஸோ அடுத்து இப்போ என்ன தசை? ஒரு 3 தசை வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி சொன்னா போதும். வரா அப்படின்னா இந்த தசை அடுத்த இந்த தசை அடுத்த தசை ரெண்டுத்துக்கு சொன்னா கூட போதும். ஒரு 20 இயர்ஸ்க்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஸோ நம்மளுக்கு வந்து 31, இப்போ 23 இல்லையா? இன்னொரு ஒரு 8 இயர்ஸ்க்கு சந்திர தசை 8 இயர்ஸ். குழந்தையோட 8 வயசு வரைக்கும் சந்திர தசை இருக்கு. அதுக்கப்புறமா செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறது. 8+7 15 இயர்ஸ் வரைக்குமே. 15 இயர்ஸ் வரைக்கும் மார்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 18 வருஷம் ராகு தசை அப்படிங்கிறது. எல்லாம் மகாதசை, எல்லாம் பெரிய பெரிய தசை. ஆமா, அடுத்து வர்றது எல்லாமே மகாதசை தான். ஜூபிட்டர், சாட்டர்ன், மெர்க்குரி எல்லாமே மகாதசையில வர்றது. தசை பார்த்துட்டாச்சு சார். இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து ப்ரெடிக்ஷன் தான். நல்ல தைரியமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். 3ஆம் வீட்டுல புதன் இருக்கார். பையனா பொண்ணா இருந்தா, ஆனா இந்த ஜாதகம் ஒரு பையனு தான் இருக்கதான் சான்சஸ் அதிகம். நீங்க பாயா இதெல்லாம் சொல்லலன்னு நினைக்கிறேன். பாயா சான்ஸ் அதிகம். என்ன அப்படின்னா பழைய கால்குலேஷன் ஒண்ணு உண்டு, ஆனா இப்போதைக்கு அது எடுபடாதுன்னு வைங்களேன். பாதம் நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா? ஆமா, இது லக்னம் இருக்கு இல்லையா? லக்னம் வந்து 1வது பாதம் 3வது பாதமா இருந்ததுன்னா
அது வந்து ஆண் குழந்தை. 2வது பாதம் 4வது பாதமா இருந்ததுன்னா அது ஒரு பொன் குழந்தை அப்படின்னு பழைய கால்குலேஷன் ஒண்ணு உண்டு. ஆனா இப்ப எல்லாமே எல்எஸ்சிஎஸ், மேக்சிமம் எல்எஸ்சிஎஸ் ஆயிடுது, சிசேரியன் ஆயிடுது. சோ அதை வந்து நம்ம பெருசா அடிச்சு சொல்ல முடியாது இது ஆண் குழந்தை ஜாதகம் தான் பொன் குழந்தை ஜாதகம் தான், அது கால்குலேஷன் உண்டு. இது இல்லாம இன்னும் டீப் கால்குலேஷன் கூட இவர் உத்தரகாலாமிரதம்ங்கிற புக்ல காளிதாசர் கொடுத்திருக்காரு. ஆனா அது வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் அவர் எல்லாமே எழுதியிருக்காரு இல்லையா, எல்எஸ்சிஎஸ்க்கு எழுதலையே. ஸோ அது வந்து அந்த கால்குலேஷன் நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. அது என்னைக்குமே அந்த கால்குலேஷன்லாம் பொய்க்காது. இருந்தாலும் நம்ம வந்து அதை ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. தைரியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆண் குழந்தையா இருந்தான் அப்படின்னா வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவான். ஏன்னா ஜூபிட்டர் அங்க இருந்து பாக்குறார் குரு, அதனால காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். காம்ப்ரமைஸ்னா ரைட், ஓகே, அவன் டெம்பர் ஆகும், இது வரும், ஒரு ரோஷம் வரும். ஆனாலும் உள்ளுக்குள்ள இருந்து அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா கைட் பண்ணிட்டே இருப்பார், வேண்டாம் இந்த டைம் நீ டென்ஷன் ஆகக்கூடாது, சைலண்டா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்து இது பண்ணிடுவார். ஆனா இதுவே ஒரு ஃபீமேல் சைல்டா இருந்ததுன்னா அங்க வந்து ஃபீமேலுக்கு யாரு, நம்ம மேக்சிமம் நம்ம வீனஸ் தானே, நம்ம சுக்கிரனை தானே நம்ம ஃபீமேலுக்கு அதிபதினு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அங்க ஃபீமேல் நீச்சம் ஆயிடுறார் இவர், சுக்கிரன் நீச்சமாயிடுறார், மெர்க்குரி உச்சம், புத்தி உச்சம், சூரியன் வேற இருக்கார். அப்ப அந்த புத்தி ரொம்ப தீக்ஷணமா இருக்கிறதுனால அடமெண்ட், கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கிறது, தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆமா, இது இப்போ நீங்க சொல்ற மாதிரி சுக்கிரன் நீச்சமா இருக்கு இல்லையா, இங்க புதன் உச்சம், இது நீச்சம், அப்படித்த காம்பினேஷன். ஆமா, மீனத்துல இருந்திருந்தா ஆப்போசிட்டா இருந்திருக்கும். ஆமா, நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், வெறும் சுக்கிரன் புதன் வேற எந்த கிரகத்தோட சேர்க்கையும் இல்லாம தனியா நின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தரும். ஏன்னா புதனும் வந்து அலி கிரகம்னு சொல்லியிருக்கோம், சுக்கிரனும் வந்து பெண் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்ததுன்னா கூட அலிகிரகமா தான் வேலை செய்யும். ஏன்னா இப்ப நம்ம அலினா இதுவோ அதுவோன்னு தெரியாம இருக்கிறது தானே, அந்த ஜெண்டரை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லல, ரெண்டு கட்டானா இருக்கிறதுன்றோம் இல்லையா. எப்போ என்ன செய்யும்னு நம்மளுக்கு தெரியாது, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, எப்போ எப்படி இருக்கும் நம்மளால அது கரெக்டா சொல்ல முடியாது. அப்படிங்கிறது தான் அலிகிரகம் அப்படிங்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், வெறும் சூரியன் இல்லாம புதன், இந்த ஜாதகத்துக்கு ஒன்றும் பெருசா சூரியன் வந்து வேற எங்கேயோ இருந்தா கூட தொந்தரவு இல்லைன்னா குரு பார்த்துட்டே இருக்கார். குரு பார்வையோ வேற எந்த கிரகத்தோட சேர்க்கையோ இல்லாம சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கு, சூரியன் இல்ல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தர சான்சஸ் உண்டு. இப்ப நம்ம சார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லக்னம் ராசி பார்த்துட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே லக்னம் ராசி எடுத்துக்கிறோம். ராசி எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா தசையை பார்க்கறதுக்கு. அடுத்து 2வது ஸ்டெப் என்னன்னா அந்த தசாநாதன் எங்க இருக்கார், அவர் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லையா இந்த 8 வருஷம், அவர் எப்படி எல்லாரையுமே வழி நடத்த போறாருங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. அவர் வந்து சனி கூட இருக்கார், நீங்க எப்ப சொல்லவே இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் கோல்டு பிளானட் தான், சனியும் சந்திரனும். ஆமா, அந்த காம்பினேஷன் இருக்கு. அது 7ஆம் வீட்டுல இருக்கு, ஆனா அது சனியோட சொந்த வீடு. அப்போ இந்த மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாமா இதுல? அது அப்பதானே, அதான் நம்ம முதல்லயே சொல்லிட்டோம், மேரேஜ்ங்கிறது வந்து நீங்க சொன்னீங்க இந்த காலத்துல எல்லாருமே 30 வயசுலதான் கல்யாணம். ஆமா ஆமா, இது வருமோ அந்த காலம்னா 13 தானே, 13 குழந்தைன்னா 5 வயசு 6 வயசு இல்லையா, பொன் குழந்தைன்னா 5 வயசு 6 வயசு, ஆண் குழந்தைன்னா 13 14 வயசு அப்படின்னு பார்த்தா இது இப்ப இருக்கிறதுலாம் ரொம்ப டிலேடு மேரேஜ் தான் அது. ஸோ அது நம்ம பெருசா கணக்கு எடுத்துக்க வேண்டாம். இப்போ இவ ஏன் காமிச்சிருக்கணும் அப்படின்னா வந்து குழந்தைக்கு வெரி கோல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய இருந்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கு. கரெக்ட். 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்க. 6ஆம் இடத்து அதிபதி மங்களன். சரி, குரு. குரு, அந்த குரு வந்து லக்னத்தையும் பார்த்துடுறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதிங்கிறதால ஆயுசை கெடுக்க மாட்டார். ஆனா 6ஆம் இடத்து அதிபதிக்கான வேலையை செஞ்சுதான் தீரணும். அவர் கொடுக்கப்பட்ட போஸ்டிங் இல்லையா, 6 9க்கு அவர் தானே அதிபதி, ரோகஸ்தானத்துக்கும் அவர் அதிபதி இல்லையா. அவர் தனியா
அத இப்ப பாருங்க, சனி வந்து 3ஆம் பார்வையா பாக்குறாரு. பகை இல்ல சனி, ஆனாலும் அந்த சனி பார்வை இருக்கிறதுனால கோல்டு ரிலேட்டட் அவர் குரு கொடுத்துதான் அவர். சனி பார்வை குரு மேல இருக்கு இல்லையா? ஆமா, குரு மேல இருக்கு சனி பார்வை. சனி பார்வை எங்க இருந்தாலுமே அது கட்டாயமா எஃபெக்டிவா தரும். எப்படி நம்ம குரு பார்வை அங்க இருந்ததுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோமோ, சனி பார்வையும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகும். அப்போ 6ஆம் இடத்த அதிபதியே சனி பாக்குறதுனால, அங்க சனியும் சந்திரனும் சேர்ந்து வேற இருக்கு, ரொம்ப கோல்டா இருக்கு. 6ஆம் இடத்த அதிபதியை வேற அவ பாக்குறா. அப்போ கோல்டு ரிலேட்டட், சீத்தலம், ரொம்ப சீத்தலம். குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கேன்னு மருந்து கொடுப்பா, அது வேற ஏதாவது ரியாக்ஷன் ஆகும். அந்த மாதிரியானது கட்டாயமா இருக்கும். அதே போல நம்ம இப்போ வேற என்ன இந்த ப்ராப்ளம்னால வேற என்ன வரும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல கேத்து இருக்கார். அந்த கேத்து அந்த அதிபதி என்ன ஆகுறாரு, நீச்சம் ஆயிடுறாரு இல்லையா? ஆமா, சுக்கிர அதிபதி நீச்சம். சுக்கிரன் நீச்சமாய் எல்லா வசதிகளும் உண்டு இந்த குழந்தைக்கு. ஏன்னா 9ல பாக்கியஸ்தானத்துல குரு நிக்கிறதுனால எல்லா வசதிகளும் இருக்கும். எதையும் அனுபவிக்க முடியாது, பெருசா அனுபவிக்க முடியாது. ஒரு சிலர் இருப்பா செங்கல்பட்டுலயே, இங்க எங்க கேத்து வந்து ஞானகாரகர் இல்லையா? அப்ப ஞானகாரகன் தான். இப்போ ஞானம்தான். இப்போ ஒருத்தர் இருக்கார், எல்லாமே இருக்கு அவர்கிட்ட, சரி இது எல்லாமே மித்தியை தானே, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு என்ன ஆக போறது அப்படின்னு அவர் அது எல்லாத்தையுமே அனுபவிக்காம இருக்காரு. அதுவும் ஞானம் தானே. கேத்துங்கிறவர் அப்படியே ஞானத்தை தரலாம் இல்லையா? ஞானம்னா நம்ம விஸ்டம் தானே ஞானம்ங்கிறோம், எஜுகேஷன் ஞானம்னு சொல்றது இல்லையே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஆனா எதையும் அனுபவிக்க முடியல. அது மூலமா ஒரு ஞானத்தை தரார் கேத்து இந்த குழந்தைக்கு. ரைட், எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியல பார், அதுக்கும் ஒரு விதி வேணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாலேஜ் வந்து வளர்ந்தா தரலாம் அந்த ஒரு ஞானத்தை. கேத்து கத்திரிப்பு கிரகம்னு சொல்லியிருக்கோம், வெட்டி விடுவார் கேத்து. அதனாலதான் லக்னம் 7ல லக்னத்துல கேத்து இருந்தா 7ல ராகு இருக்கும். லக்னத்துல ராகு இருந்தா 7ல கேத்து. அந்த கத்திரிப்பு கிரகம்ங்கிறதாலதான் அது நாகதோஷம், அந்த மேரேஜ் டிலே பண்ணும், அந்த மாதிரிலாம் அந்த கான்செப்ட் அப்படிதான் வர்றது. அது இல்ல, 7ஆம் வீட்டுல கேத்து இருந்தா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனோட 7ஆம் வீட்டுல கேத்து 2 டைவர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. இது இல்லாம இருந்திருக்கும், தொடர் பார்வை, குரு பார்வையோ இல்லைன்னா வேற ஏதோ சுப கிரகத்தோட கான்டாக்டோ எதுவும் இல்லாம இருந்திருக்கும். ரொம்ப ரேர் அது. ரொம்ப கேத்து வந்து இருக்கு, ரொம்ப எஃபெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நீங்க அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா வேணா தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, வாங்க. இப்ப இவரோட வந்துட்டு இந்த குடும்பஸ்தானம் குழந்தை தானே, அப்ப குடும்பஸ்தானம் வந்துட்டு அதிபதி சூரியன். இப்போ சூரியன் வந்துட்டு யாரு கூட இருக்கா? புதன் கூட இருக்கா? புதன் கூட இருக்கார். அப்ப அவள்லாம் ஓகே. ஆனா சுக்கிரன் கூட இருக்கார். சுக்கிரன் வந்து பகை சூரியனுக்கு. ஆமா. ஆனா புதன் வந்துட்டு நட்பு தான். அப்ப எப்படி சொல்லலாம் குடும்பஸ்தானத்தை பத்தி? குடும்பம் நல்லாதான் இருக்கும். ஏன்னா சூரியன் நிக்கிற இடத்த அதிபதியை தான் பார்க்கணும். டெனன்ட் தானே. ஆமா, ஜூபிட்டரும் டெனன்ட், சூரியனும் டெனன்ட். ஹவுஸ் ஓனர் யாருன்னா மெர்க்குரி, அவருக்கு தானே பவர் அதிகம். பவர் மீன்ஸ் நான் ரொம்ப பவர்னு சொல்லல, நம்ம நார்மலா நம்ம லோகாயத்தமா பேசிட்டு இருக்கேன். ஹவுஸ் ஓனருக்கு தானே பவர் அதிகம் டெனன்ட்டை விட. அப்ப சூரியன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு இடத்துல தானே இருக்கார், மெர்க்குரி அண்ட் சூரியன். அப்போ அங்க நீச்சமாயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் இவர் சுக்கிரன் பகைனா அது அவளோட பர்சனல் மேட்டர், அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ குடும்பம் நல்லாதான் இருக்கும். அப்பா வழியில பாக்கியஸ்தானம் 9ஆம் வழியில அப்பா வழியில நிறைய லாபம் உண்டு. 9ஆம் மாத்திருஸ்தானம் வந்துட்டு 4ஆம் ஸ்தானம், அது எஃபெக்ட் ஆகுமா கேத்துனால? ஒன்னும் எஃபெக்ட் ஆகாது. இல்ல எஃபெக்ட் ஆகாது, அது ஒன்னும் எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த அதிபதியை குரு பாத்துட்டாரு இல்லையா? அதிபதியை குரு பாக்குறாரு. ஓகே.
ஆனா அவரோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. பாக்கியஸ்தானமும் பாக்கியங்கள் நமக்கு எல்லாமே பாக்கியம் தானே நமக்கு கிடைக்கிறது. கரெக்ட் கரெக்ட். பாக்கியஸ்தானம் என்ன இருக்கே, பூர்வ புண்ணியம் அதிபதி லாபத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அப்ப ரெண்டே ரெண்டு நெகட்டிவ் தான் இருக்கு இங்க. அந்த கேது வந்துட்டு இந்த சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனா, சுக்கிரன் நீச்சமானதுனால சுகங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இவருக்கு கொஞ்சம் ஏதாவது இந்த தடுப்பு பிளானட் எல்லாம் இந்த நம்ம சந்திரனும் சனியும் கூட இருக்கிறதுனால கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் குழந்தையில ஆகலாம் சொல்லலாம். இது ரெண்டும் சொல்லலாம் நெகட்டிவா. வேற அதை விட்டா ஏதாவது நெகட்டிவ் இருக்குன்னா இல்ல இல்லையா? ஏன்னா எதுவும் இல்ல, நெகட்டிவ் எதுவும் இல்ல. இதுக்குன்னா திரிகோணத்துல குரு இருக்கார். அப்ப அந்த பார்வையினால அதெல்லாம் ஓகே. கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகும் சொல்லலாம். ஆனா அது எல்லாருக்குமே டிலே ஆகுது. அப்ப அது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. ஆமா, சொல்லுங்க சார். இதுதானே மெயினா சொல்லலாம் இதுல. ஆமா, நம்ம வக்ரத்தை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. முதல்ல சொன்ன மாதிரி சனியும் ஜூபிட்டரும் வக்ரம் இல்லையா, 5ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு. நம்ம வக்ரத்தை எடுத்துக்கிறது இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா நான் தெரிஞ்சதுன்னா நான் வந்து அடிச்சு சொல்லலாம் இதுதான் அப்படின்னு. இப்ப வக்ரத்தை பத்தி யாருமே முழுசா இது வரைக்கும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு படிச்ச புத்தகங்கள்லயும் அப்படி எதுவும் இல்ல. லைட்டா தான், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. நம்ம வேற யாராவது இருக்கிறவா கிட்டன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவாகிறது, மாறுபடுறது, ஒருத்தரோட கருத்து. அப்பா தாத்தா எல்லாமே வக்ரத்தை எடுத்துக்கிறதே இல்லை. வக்ரம்னா ரைட் ஒண்ணு இல்லை, ரெட்ரோகிரேட் ஆயிருக்கு, மறுபடியும் போறது, அந்த கிரகம் அங்க இருக்குன்னு எடுத்துட்டு பாத்துரு அப்படின்ற மாதிரிதான் அப்பா தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது, அப்பாவும் நம்மளுக்கு சொல்றது. அந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம இது ஒரு ஸ்லோகம் உண்டு இல்லையா, ஆச்சாரியாத் பாதமாதத்தை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. நம்ம ஒரு வித்தியை கத்துக்கிறோம்னா ஆச்சாரியன் கிட்ட இருந்து 25% கத்துக்கிறோம். நம்மளோட எஃபர்ட்னால 25% கத்துக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை மத்தவாளுக்கு சொல்லி தர்றதுனால 25%, டோட்டல் 75%. அப்ப மீதி 25%னா காலக்கிரமேனச்ச அப்படிங்கிற காலக்கிரமத்தினால வர்றது, நம்மளுக்கு பகவான் கிருப்பையினால நம்மளுக்கு வர்றது. பகவான் கிருப்பை இருக்கும் நம்மளுக்கு, அதனால வரும் கண்டிப்பா. அதனால நம்மளுக்கே அது ஒரு ஓன் ரியலைசேஷன் வரும். அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம பயமுறுத்தியும் விட்டுறக்கூடாது. சில இப்ப எல்லாருமே யூடியூப்ல அது இதுன்னு ஜோசியம் பாக்குறா. அப்ப திடீர்னு யாராவது சார் இந்த கிரகம் எல்லாம் வக்ரமாயிருக்கு, 2 கிரகம் வேற வக்ரமாயிருக்கு, பிரச்சனையோ ஏதோ பயந்துட்டான்னு வைங்களா, அப்ப சொல்லலாம் ஆட்சி வக்ரம் தான், பிரச்சனை இல்ல இல்லையா. ஆட்சி தானே 2 பேருமே. ஆமா, நிறைய பேர் உண்டு. நிறைய ஏதோ பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ கிரகத்துல ஜாதகத்துல கூட 3 கிரகம் வக்ரம் எல்லாம் உண்டு. பெரிய ஆளா வந்தது உண்டு. நீச்சமா 2 கிரகம் 3 கிரகம் நீச்சமானவன், 2 கிரகம் 3 கிரகம் வக்ரமானவா, பெரிய ஆளா வந்தது உண்டு நிறைய நிறைய ஜாதகத்துல. வேற எதுவும் டவுட் இருக்கா சார்? இல்ல இல்ல, வேற இதான் சொல்ல முடியுங்க, வேற ஒண்ணும் இல்ல இதுல சொல்ல. ஆமா, எல்லாமே இது பொன் ஜாதகம்னா 8ஆம் வீடு மாங்கல்யம், அது ஓகே. நல்லாதான் இருக்கு. சனிதான் அதோட அதிபதி. சனி அதிபதி. மங்களன் எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல சனி தனிச்சு நின்னாருன்னா வைங்களேன், சனி தனியா இருக்காரு அப்படின்னா கூட இந்த ஜாதகத்துல ஆட்சியா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. வேற ஏதாவது மங்களம் வந்து 10ஆம் வீடு வந்துட்டு கர்மஸ்தானத்துல மங்களம் இருக்காரு. அது வந்துட்டு சுக்கிரம் வீடு, அது நீச்சமா இருக்கு. 11ல மங்களன் இருக்கார். லாபம் 10 11 சாரி, லாபம் லக்னத்துக்கு 11 லாபஸ்தானத்துல அவரு கரெக்ட் தான். நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட். நீச்சமாயிடுறாரு, இடம் கொடுத்த வீடு கொடுத்தவர் நீச்சமாயிடுறார். ஆனால் அந்த மங்களன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி. ஆமா, அவர் வந்து கொடுக்க வேண்டிய அந்த பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். பிளஸ் வந்து அந்த கிரகத்தை, நீச்சமான கிரகத்தை குரு பார்த்துட்டுறார். அப்ப அது நீச்சமா கூட வேலை செய்யும். அந்த டைம் வர்றப்போ நீச்ச பங்கமா கூட வேலை செய்யும். நீச்சம் தான் ஆயிட்டார், ஆனா அது நீச்சம்னு எடுத்துக்க முடியாது. நம்ம அந்த சுப கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால நீச்ச பங்கமாக வேலை செய்யும் அந்த இவர் சுக்கிரன். கரெக்ட். இவரோட அந்த குரு 9ல இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறது நிறைய பிளானட்ஸ் எல்லாம். ஆமா, நம்ம அத சொன்னமே வக்ரம்ங்கிறத நம்ம எடுத்துக்கிறது இல்ல. அதனால குரு 9லயே தான் இருக்கார். பூர்வ லக்னத்தை பார்த்துடுறார், பூர்வ புண்ணியத்தை பார்த்துடுறார்.
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 11லயே இருக்கார். அடுத்து வரக்கூடியது சந்திர தசை முடிஞ்சது, மங்கள தசை. மங்கள தசையும் நல்லா இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 11லயே இருக்காரு இல்லையா, ஸ்டடீஸ் நல்லா இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லா வளருவார். மங்களனுக்கு அடுத்து ராகு மகாதசை இல்லையா, ராகு தசை அப்படிங்கிறப்போ இந்த ராகு அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் ரௌத்ரம், ரௌத்ராத்மகம், கோரம், தம் கேத்தும் பிரணமாமியம் அப்படின்றான். ரௌத்ரமானவர் கேத்து. இவர் என்னன்னா ஒயிட் காலர் மாதிரி இருக்கிறவர் ராகு. யார்கிட்ட எது இருக்கோ அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது சொல்லியிருக்கோம் இல்லையா, முன்னையே வந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். யார்கிட்ட எது இல்லையோ அதுக்குதான் ரொம்ப ஆசைப்படுவா இல்லையா. இப்போ ராகு கிட்ட எது இல்லைன்னு பார்த்தா சிரசு இல்ல. ராகு கிட்ட வந்து உடம்பு இல்ல. ராகு கிட்ட உடம்பு இல்ல. அப்ப அவர் வந்து அதனால்தான் அவரை போகக்காரகன்னு சொல்றோம். யோகக்காரகன், போகக்காரகன். அப்ப அவர் வந்து உடம்ப எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த உடம்புனால அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கார் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, ஃபிளைட்ல போறது, சுகபோகங்கள் அனுபவிக்கிறது, அதுல எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் ராகுக்கு. கேத்துவுக்கு வந்து தலை இருக்கு, கேத்துவுக்கு வந்து தலை இல்லை. அதனால அவர் வந்து ஞானத்தை தேடிண்டே இருப்பார் கேத்து. அதனாலதான் அவர் வந்து ஞானக்காரகன்னு சொல்றது. அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த லக்ஸரியான எஜுகேஷனை கொடுக்கறது கூட சான்சஸ் உண்டு. டாக்டர்னு கூட சொல்லலாம். டாக்டரும் கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் காலர் ஜாப். ஒயிட் காலர்னு சொல்ல முடியாது, டாக்டர் ஜாப ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஜாப் இல்லையா, கொஞ்சம் ஒரு நல்ல கெத்தா இருக்கக்கூடிய ஜாப் இல்லையா. டாக்டர்னாவே ஒரு தோரணை வரும் இல்லையா. டாக்டர்ஸ், டாக்டர் படிக்கிறது, அந்த மாதிரி நல்ல லக்ஸரி ஜாப், லக்ஸரி எஜுகேஷன் கூட சொல்லலாம். நல்ல ஒரு டாப் லெவல்ல வரக்கூடிய எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த சளி தொந்தரவு அது இருந்துட்டே தான் இருக்கும். வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதான் அப்போ சளி இருமல் அப்படின்னு இருக்கிறப்போ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாது, ஐஸ்கிரீம் இருக்கும் சாப்பிட முடியாது, ஏசி இருக்கும் அதிகமா போட்டுக்க முடியாது, சுகங்கள் அனுபவிக்க முடியாது. இருக்கும், எல்லாம் இருக்கு. அது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் அவ வந்து தப்பா நினைச்சுப்பா இல்லையா, ஏதோ ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா. அவகிட்ட சொல்லும் போது குழந்தை தானே இது, எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்கு ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியாது அப்படின்னா வந்து அது ரொம்ப ஒரு மனசு தாப்பமாயிடும் இல்லையா அவருக்கு. இந்த மாதிரி சொல்லிடலாம். நம்ம இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதை, அவ்வளவுதான். வேற என்ன நம்ம சாரம் எல்லாம் பார்க்க வேண்டாமா பலம் சொல்றது? அவ்வளோ இல்ல, அது எதுவும் பார்க்கணும். அது ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். சாரம் எல்லாம் பார்க்க தேவையில்ல. இப்போ இது கரெக்டா இருக்கும். அந்த கிரகத்தை வச்சு பாக்குறதே கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு பாக்குறதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம சரி என்ன சொல்றது, இப்ப நம்ம டாக்டர்னு எடுத்துட்டோம்னா உள்ள ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறதாலும் சொல்றேன், ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் வரும், சான்சஸ் உண்டு. டயக்னோசிஸே அப்புறமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்துதான் ஒரு டயக்னோசிஸ் பண்ணுவான் இதுதான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. சீஃப் டாக்டர்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷம் இருக்கும். இப்பதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர்னா ஒரு 15 வருஷம் இருக்கும், அசிஸ்டன்ட்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி இருக்கும். அவங்க பார்த்த பேஷன்ஸ், அத்தனை பேஷன்ஸ், அவங்களோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி. ஸோ நம்மளே தான் இது நம்ம அந்த கான்செப்ட் எடுத்துக்க வேண்டியது, எல்லாத்தையுமே ட்ரை பண்ண வேண்டியது. சாரம் பார்க்கறதெல்லாம் பாருங்க. ஸோ நம்ம அந்த இப்போ பெரியவா ஜாதகம் ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம 20 வயசு 30 வயசு ஒருத்தர் ஜாதகம் இருக்கிற ரொம்ப பரிச்சயமானவா, அப்போ அந்த கிரகத்தோட சாரத்தை வச்சு பார்த்தா அவரோட பாஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சாரம் அதிகமா ஒர்க் ஆச்சா, கிரகம் அதிகமா ஒர்க் ஆச்சா, நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் வர முடியும். நம்மளே தான் நம்மள புதுசு புதுசா நம்மள ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த காலக்கிரமத்தினால வர்றதுன்றது கூட, இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலே தான் ஒர்க் செய்யறாரு, நான் மெடிக்கோ தான் அவர். அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷமோ 3 வருஷமோ குழந்தைகள் இல்லை. அப்போ சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசும்போது இந்த மாதிரி அப்பா ஜாதகம் பார்ப்பாருன்னு தெரிஞ்சோடனே எனக்கு 2 பேர் ஜாதகத்தை, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சா. அப்ப அவர் வந்து என்ன பண்ணாருன்னா லிட்டரலி கிரைடு. அவர் ரூமுக்கு போயிருந்தேன் சும்மா.
எனக்கு வந்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம். 5ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம், அசுப கிரகம் இருந்தது. அவ ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு வந்து குழந்தைய பிறக்காதுன்னு நிறைய ஜோசியர் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் வந்து 9ஆம் இடத்தை வச்சு 2 பேர் ஜாதகத்திலயும் 9ஆம் இடம் தானே பாக்கியஸ்தானம். குழந்தைங்கிறது பாக்கியம்னு தானே சொல்றோம், புத்திர பாக்கியம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை வச்சு என்ன கால்குலேஷன்ல எப்படி சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. 2 பேர் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தை இருக்கு சார், ட்வின்ஸா பிறக்கிறதுக்கு கூட சான்சஸ் உண்டு, கவலைப்படாதேன்னு சொன்னேன். ஆக்சுவலி 1 வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுறது, நானே மறந்துட்டேன் சொன்னதை. அது இப்ப ஞாபகம் இருக்க, அந்த சீன் அப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஞாபகம் வந்தது. 15-20 டேஸ் முன்னாடி அதே மாதிரி ட்வின்ஸ் பிறந்தது அவருக்கு. மறுபடியும் அந்த 2 பேர் ஜாதகத்தை வாங்கி எப்படி கால்குலேட் பண்ணன்ற அந்த யூகத்துக்கு இப்ப வர முடியல என்னால. நான் தான் சொன்னேன், சும்மா வாய் பேச்சுக்கு சொல்ல, அவரை சும்மா ஒரு சூதிங் வேர்டாவோ அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லல, ஏதோ கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த நேரத்துல. ஆனா அந்த கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது இப்ப வரல. அந்த நேரத்துக்கு பகவான், நம்ம வந்து ஜோதிஷால வந்து தெய்வஜ்ஞன்னு சொல்றது அந்த காலத்து பழக்கம். தெய்வஜ்ஞன் ஜோதிஷன் அப்படிங்கிறது இப்பதான் அது தெய்வஜ்ஞன். ஏன்னா பகவானோட வாக்கு இவா சொல்றா, பகவான் கிட்ட இருந்து வர வேண்டிய வார்த்தை இவா கிட்ட இருந்து வருது. தே ஆர் த சேனல். சோ அப்படிங்கிறப்போ நம்ம அந்த கால்குலேஷன் எல்லாமே பார்த்தாலுமே அந்த நேரத்துல பகவான் நம்மளுக்கு அந்த வார்த்தையை தரணும். இப்போ வந்துட்டு இந்த ஜாதகர் இந்த இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் முதல் தசை வந்துட்டு இதுதானே சந்திர தசை. சந்திரன் வந்துட்டு கேத்துவோட சார்ஜ் தானே வாங்கியிருக்காரு இங்க. ஞானகாரகன் தானே? ஆமா, ஞானகாரகன் பிரச்சனை இல்ல. ஆனா கேத்துவோட இந்த நேச்சர் இருக்கு இல்லையா, கட் பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்லுவோம், கத்ரி அப்படிங்கிறோம். ஆமா ஆமா ஆமா. இல்ல அந்த கிரகத்துக்கு தான், சாரத்துக்குலாம் ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. சாரத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா, இன்கேஸ் நம்ம இப்படியும் பார்க்கலாம், கேத்து வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், மாத்ரு ஸ்தானத்துல இருக்கார். அம்மா தானே 4ஆம் இடம், எஜுகேஷன் அம்மா. அப்ப அம்மாக்கு ஏதாவது இது வருமானா கிடையாது. சந்திரன் வந்து மாத்ரு காரகன், அவர் வந்து கேந்திரத்திலேயே இருக்காரு 7ஆம் இடத்துல. ஆமா, கேந்திரத்துல. லக்னாதிபதியும் அவர் தான். அப்ப கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மாவுக்கு பர்சனலா கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சரி, நீங்க அந்த ஏதோ அனுப்புறத அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் எழுதி அனுப்பிடுறேன். ஆமா, எல்லா நட்சத்திரத்துக்கும் வேணும் இல்லையா? உங்கள்ட்ட இருக்கு அப்படிதான் ஸ்டாண்டர்டா? எல்லாரும் இல்ல, எழுதிதான் அனுப்பணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, டைப் பண்ணி அனுப்புறேன். இப்போ யாருக்கும் தேவை வேணும்னு இல்ல. அவ நட்சத்திரம் என்ன, அந்த பொன் குழந்தை? விஷாகா நட்சத்திரம். விஷாகம் தானே? சரி சரி சரி. இப்ப இந்த நம்ம இப்ப பாக்குற ஜாதகத்துல நம்ம சப்போர்ட்டிவா, இப்ப அப்பாவுக்கு சொன்னோம், அம்மாவுக்கு சொன்னோம், தாய் மாமா இல்லையா, மாமா இருக்காரு இல்லையா, மாமா வர்க்கம். அப்ப புதன் தான் தாய் மாமன் எல்லாமே. அது 3ஆம் இடம் மறைவு அப்படிங்கிறோம். பெருசா நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்தானம் இல்லை இல்லையா 3 அப்படிங்கிறது. 3, 6, 8, 12 அதெல்லாம் சொல்றோம். அப்போ மாமாக்கள் இருந்தாலுமே வந்து பெரிய ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது நம்ம. அச்சா, 3ஆம் ஸ்தானம் மறைஸ்தானம் தானே? நான் நினைச்சேன் 6, 8. அந்த ஆமா 6, 8, 12 தான் மறைவு அப்படிங்கிறது. 3ஆவது நம்மளுக்கு பெருசா எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்தானம் கிடையாது. அது நம்ம இதே தானே சொல்லியிருக்கோம், 1, 5, 9, 1, 4, 7, 10. வேற எல்லாம் மறைவு தான். ஆஸ்பிஷியஸ் மறைவுன்னு எடுத்துக்க முடியாது. அப்ப 7ஆம் இடம் மறைவுன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? 7ஆம் இடம் கேந்திரம் வந்துடுறது. ஆமா ஆமா ஆமா. 2ஆம் இடம் நம்ம அது இந்த லிஸ்ட்லயே வரல, அப்ப மறைவுன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுதான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் எல்லாமே அதான். வாக்கு அது எல்லாமே அதுதான் இல்லையா? அப்ப வாக்கு ஸ்தானாதிபதி புத்திகாரகனோட இருக்காரு இல்லையா? 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி புத்தியோட இருக்கார். அப்ப இது பேசுறது எல்லாமே யோசிச்சு பேசும், கரெக்டா புத்தியை யூஸ் பண்ணி பேசும் இந்த குழந்தை. சும்மா லூஸ் டாக்ஸ் விடாது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த குழந்தைக்கு ஏதாவது யங்கர் சிப்ளிங் பிறக்கலாமா? அல்ல எல்டர் லாபஸ்தானம்னா எல்டர் சிப்ளிங், அது வந்துட்டு மங்களன் இருக்கார். அண்ட் இந்த 3ஆம் ஸ்தானம் இருக்கு, அதானே யங்கர் சிப்ளிங், தங்கையோ தம்பியோ. சான்சஸ் உண்டு. ஏன்னா இப்ப அங்க வீனஸ் வந்து நீச்சமா இருந்தாலும் குரு பாக்குறார்.
குரு நம்ம பார்க்க அந்த சனி கேது இந்த மாதிரியான கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் இருந்தாதான் நம்ம சான்சஸ் இல்லைன்னா குறைவுன்னு சொல்ல முடியும். மங்களன் இருக்கார் 11ஆம் வீட்டுல, அப்ப எல்டர் சிப்ளிங் இல்லைன்னு சொல்லலாமா? ஆல்மோஸ்ட் அப்படி சொல்ல முடியாது. மங்களன் வந்து நம்ம நீச்ச கிரகம்னு சொல்றது இல்லையா, பாவ கிரகம்னு தானே சொல்றோம். பாவ கிரகம் சொல்றோம். பாப்பர் தான் அவர். ராகு கேது சனி இது 3 தான் நீச்சம், நீச்ச கிரகம். ஏன்னா இவரையே சனிங்கிறவரையே சண்டாலன்ற லிஸ்ட்ல தான் சேர்க்கிறா இந்த வர்ணத்தை வச்சு பார்க்கும்பொழுது. சனி ராகு கேது நீச்ச கிரகங்கள். அதே போல ராகு கேது வக்ர கிரகம்னு சொல்றது உண்டு. ஏன்னா தேர் ஆல்வேஸ் ரெட்ரோகிரேட் இல்லையா. அதனால ராகு கேது வந்து வக்ர கிரகம்னு சொல்றது உண்டு. மூணுத்தையுமே பொதுவா நீச்ச கிரகம்னு சொல்றது உண்டு. ராகு கேது சனி. சனிதான் இயற்கையிலேயே நீச்சம் அவர் ஜென்ரலாவே. மங்களன் வந்து நம்ம பாப்ப கிரகம் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் எடுத்துக்கிறோமே தவிர நீச்சம்னு எடுத்துக்கிறது இல்லை. அதே போல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா லக்ன சுபர் லக்ன பாப்பர்னு உண்டு சார். அந்த இப்போ நம்ம ஜென்ரலா இது வந்து பிக்சடு. சூரியன் மங்களன் சனி எல்லாமே பாப்ப கிரகம் அப்படிங்கிறது. மீதி இருக்கிறது அந்த சுப கிரகம் அப்படிங்கிறோம் இல்லையா. லக்ன சுகர் லக்ன பாப்பர்னா லக்னத்துக்கு 1, 5, 9 கூடையவர்கள் லக்ன சுபரா தான், எங்க இருந்தாலும் சுபர்களா தான் வேலை செய்வா. அது 5மே சுபஸ்தானம் இல்லையா, ரொம்ப ஆஸ்பீஷியஸ் இல்லையா 1, 5, 9. ஆமா. அது வந்து அந்த லக்னத்துக்கு 1ஆம் இடத்ததி லக்னாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, அப்புறமா வந்து பாக்யாதிபதி. 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. அவர் யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சுபத்தை மேக்சிமம் சுபத்தை செய்யறதுக்கு தான் அவன் வந்து ட்ரை பண்ணுவா. நீங்க சொல்லிருக்கேன் நிறைய வாட்டி. ஆமா, நல்லதை செய்யறதுக்கு தான். அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா லக்ன சுபராயிடுறாரு மங்களன். அவர் பாவகிரகம் தான். இந்த லக்னத்துக்கு நல்லது தானே பண்ணி ஆகணும் அவர். புரியுறதா சார்? இல்லையா? கரெக்ட், புரிஞ்சுது. ఎందుకంటే 5 அதிபதி மங்களன். கரெக்ட். 5, 10 தொழில் ஸ்தானத்துக்கும் அவர்தார், கர்மத்துக்கும் அவர்தார். 5ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதால அவரு நல்லதுதான் பண்ணி ஆகணும். நல்லதான் பண்ணி ஆகணும். புரிஞ்சு. எல்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, எங்கரும் சான்சஸ் உண்டு. நம்ம சுக்கிர நீச்சமா இருந்தாலும் குரு பாக்குறாரு, மெர்க்குரி சொந்தமா ஆட்சியா இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே இப்போ ஒண்ணுதானே, 1ஓ 2ஓ மேக்ஸிமம் நிறைய மோஸ்ட் பீப்புள் ஒண்ணுதான். ஆமா, அந்த காலத்து தாத்தா எல்லாம் சொல்றது உண்டு 7 குழந்தை 8 குழந்தை. இப்போ ஜாதகம் பார்க்க வந்தானோ உனக்கு 7ஆம் போற 7ஆவதா பிறந்த பொண்ணோ பையனோ அமையும் உனக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. ஓகே சார், ஃப்ரைடே பார்க்கலாமா? கட்டாயமா. தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.